ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் தான் பார்க்க போகிறோம். சென்னை எண்ணூருக்கு சற்று தொலைவில் உள்ளது காட்டுப்பள்ளின்னு ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்துக்கு போகணுன்னாக்க தரை மார்க்கமாக வழி கிடையாது. படகு வழியாக கடலில் 1 கிலோமீட்டர் தூரம் போய்த்தான் அந்த தீவான கிராமத்தை அடையணும். காஞ்சி மகான் இந்த இடம்தான் இல்லை, எங்கும் போகக்கூடியவராயிற்றே. ஒரு சமயம் அங்குதான் பரமாச்சாரியார் தனது பரிவாரத்தோடு முகாமிட்டிருந்தார். படகில் போய் அவரை பார்த்துவிட்டு வர பக்தர்கள் தவறவே இல்லை. தெய்வத்தின் தரிசனத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் போகலாமே, மனதில் பக்தி மட்டும் என்று ஒன்று இருந்தால். அந்த சமயம் வானதி திருநாவுக்கரசின் தங்கை மீனாளுக்கு உடல் நலம் மனநலம் இரண்டுமே குன்றியிருந்தன. எதையும் சாப்பிடாமல் பிரமை பிடித்தவர் போல எப்பவும் காட்சியளிப்பாள். எதற்கும் காஞ்சி மகானை பரிபூர்ணமாக நம்பும் திருநாவுக்கரசு தன் தங்கையை அழைச்சிண்டு தாயார் மற்றும் குடும்பத்தாரோடு படகின் மூலமாக காட்டுப்பள்ளி கிராமத்துக்கு சென்றார். சென்றவுடன் மகானின் தரிசனம் கிடைக்க தனது தங்கையின் உடல்நிலையை பற்றி அவரிடம் மெதுவாக சொன்னார் திருநாவுக்கரசு. எல்லாவற்றையும் கேட்ட பின் மகான் தங்கை மீனாளை பார்த்தார். பிறகு அவரது பார்வை அவரது குடும்பத்தார் பக்கமும் திரும்பியது. மகானின் கண்களின் ஒளி விசேஷமே எல்லா நோய்களையும் போக்க வல்லது அல்லவா? மகான் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு பேசினார். அவளை தினமும் திருமுருகாற்றுப்படை படிக்கச் சொல்லு, எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு சொன்னார் மகாபெரிவா. அவளுக்கு அதிகம் படிக்க தெரியாதே என்று மெதுவாக மகானிடம் திருநாவுக்கரசு சொன்னார். அதனால் என்ன, தெரிஞ்சவரை படிக்கச் சொல்லு, இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவா படித்து காட்டட்டுமே. திருமுருகாற்றுப்படை பாடல்கள் அவள் காதில் விழுந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தன் கையை உயர்த்தி மீனாளுக்கு அருளாசி வழங்கினார் மகாபெரிவா. அவர்கள் எல்லாரும் வணங்கி மகானிடம் விடை பெற்று கொண்டு திரும்பினார்கள். கொஞ்ச தூரம் வந்த உடனே மடத்தின் ஆட்கள் அவர்களை அழைத்தார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு உபசரித்து அனுப்பணும்னு பெரியவா உத்தரவுன்னு சொன்னபோது திருநாவுக்கரசு ஆச்சரியப்பட்டு போனார். அந்த மாதிரி ஒரு தீவில் எதுவுமே சாப்பிட கிடைக்காது, இவர்களும் ஊருக்கு திரும்பிதான் சாப்பிட வேண்டும். இது அந்த மனித தெய்வத்துக்கு தெரியாதா? தன் பக்தர்களை எப்போது அவர் பட்டினியோடு அனுப்பியிருக்கிறார். மகானின் கருணையை வியந்து வியந்து போற்றிவிட்டு திருநாவுக்கரசு தன் குடும்பத்தோடு வடை பாயசத்துடன் விருந்து சாப்பிட்டுவிட்டு ஊர் திரும்பினார். மகான் சொன்னவாறே மீனாளிடம் திருமுருகாற்றுப்படை புத்தகத்தை கொடுத்து படிக்கச் சொன்னார்கள். ஒரே மாதம்தான் மீனாள் பூரண குணமடைந்தாள். மனக்கோளாறு முழுமையாக விலகி இயல்பு நிலைக்கு அவள் வந்தாள். காஞ்சி மகானின் பேரருள்தான் என்கிறார் இந்த பதிவை சொன்ன திருநாவுக்கரசு என்பவர். மகானிடம் பரிபூர்ண சரணாகதி அடைந்தவர்களை அவர் என்றுமே மறந்ததும் இல்லை, கைவிட்டதும் இல்லை. இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் ஒரு வயசான பாட்டி வந்திருந்தா. பெரியவாளை வந்து நமஸ்காரம் பண்ணினா. அவளோட கண்கள்லேருந்து மடையாக பெருக்கெடுத்து ஓடியது கண்ணீர். பெரியவா அவளுடைய மனதின் வலியை உணர்ந்ததால் அவளாக அழுது ஓயட்டுன்னு பொறுமையாக இருந்தார். இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு புத்திர சோகத்தை தாங்கிக்கணுமா? எனக்கு கொல்லி போட வேண்டிய குழந்தை அவசரமாக போய் சேர்ந்துட்டானே. எனக்கு இருந்த ஒரே ஆதரவு அவன்தானே பெரியவா. குழந்தை மனசில் என்னென்ன ஆசைகளோடு போனானோ தெரியலையே அப்படின்னு கதறா அந்த பாட்டி. கலக்கம் என்பதே இல்லாத அந்த மகா மனசு இப்போது கண்களில் துளித்த கண்ணீரை அடக்க முடியாமல் வெளியிட்டது. சந்நியாசிகளின் கண்ணீர் பூமியில் விழக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுவதால் சட்டென்று குனிந்து கண்ணீரை தன் மடியில் விழுமாறு செய்தார். எனக்கு இப்போ ஒன்று தான் பண்ணணும். அவனோட ஆத்ம சாந்திக்காக நான் ஏதாவது ஹோமம் பண்ணி
அவனை திருப்திப்படுத்தணும். பெரியவா தான் எனக்கு கதி. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒரு வழி காட்டுங்கோ பெரியவா. அமைதியாக ஆதரவாக அவகிட்ட பெரியவா சொல்கிறா, நீ எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம், எந்த ஹோமமும் பண்ண வேண்டாம். நீ கிராமத்துலேருந்து தானே வர. அங்கே வயல்வெளிகளில் ஏர் உழுது நாற்று நடுற ஜனங்களை பார்த்துருப்பியோன்னு. பாவம், வேகாத வெயிலில் அவள் படுற சிரமத்தை நீ தீர்த்து வை. என்ன பண்ணுறேன்னா, பானை நிறைய மோரை எடுத்துட்டு போய் அவளுக்கெல்லாம் வேணுங்கிற மட்டும் கொடுத்து அவளோட தாகத்தை தனி. இது ஒன்று தான் உன் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு ரொம்ப உத்தமமான வழி அப்படின்னு ரொம்ப ஒரு சுலபமான ஆனால் ஒரு உன்னதமான பரிகாரத்தை பெரியவா சொல்லிட்டார். ஒரு சாதாரண நீர்மோர் எப்பேற்பட்ட சாந்தியை குடிப்பவருக்கும் கொடுப்பவருக்கும் அளித்து விடுகிறது. இது சின்ன தர்மம் பெரியவா வாக்கில் பெரிய தர்மமாகி விடுகிறது. எப்பேற்பட்ட ஒரு அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.